Hi students, welcome to Mupparai Training Academy. ஓகேங்களா, எஸ்ஐ அல்டிமேட் அடுத்த சீரியஸ் நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டுடைய இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏற்றமான வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து தயாராக போகுது. ஓகேங்களா, அதனால எஸ்ஐ அல்டிமேட்டை கடைசியாக போடக்கூடிய எபிசோட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. இன்னும் நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, உங்களோட டியூரேஷன்லாம் பார்க்கும்போது பாதி பேர் சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, அதை ஃபுல் ஃப்ளெஜாக பாருங்க, ஆன்சரை மட்டும் பார்க்காதீங்க, கொடுக்கக்கூடிய டிஸ்கஷனை கேளுங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். அதுதான் எங்களுக்கு வேல்யூவே. ஓகேவா, கொஸ்டின் மட்டும் வேல்யூ கிடையாது, கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம ரிவிஷனுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோசியல் சயின்ஸ்ல இருந்து ஹூ பாஸ் த விடோ ரீமேரேஜ் ஆக்ட்? விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு வரப்பட்டது? ஏன் சார் இப்படி சட்டம் கொண்டு வரணும்? விதவைகள் தான் நினைச்சா மறுமணம் பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் விடுதலைக்கு முன்பும் சரி, இப்போ கூட நிறைய ஊர்ல பழக்கம் இருக்குது. ஓகே, விதவைகள் மறுமணம் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல அதையும் தாண்டி மோசமான ஒரு விஷயம் நடக்கும். என்னது? விதவை ஆயிட்டாங்கன்னா தூக்கி பிடிச்சிருந்து எங்க தள்ளிடுவாங்க அப்படின்னு நெருப்புல தள்ளிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சதி, உடன்கட்டை ஏறும் பறக்கை. இதெல்லாம் இருந்தது. ஓகேதா, இதெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு. 1829 ஒழிச்சு கட்டியாச்சு. ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியின் பூர்ணமாக ஒழிச்சு கட்டியாச்சு. ஓகே, விஜயம் பெட்டிங் பிரபுவை ஒழிச்சு கட்டாரு. ஆனாலும் விதவைகள் மறுமணம் செய்யப்படாமல் அவங்க கொலையும் செய்யாம என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே வீட்டோட ஒரு மூலையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ஏன் சார் விதவை மறுமணம் விதவைகள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குழந்தை திருமணம் ஒரு காரணம் தான். ஓகேங்களா, சம்பந்தமே இல்லாம 5 வயது குழந்தை, 5 வயது பெண் குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 20 வயது ஆண். ஓகே, ஆண் குழந்தை கிடையாது, அவன் ஆண். ஓகே, அவனுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 வயது 18 வயது பெண்மணியை கொண்டு ஓகே அந்த பெண்மணியை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வயது ஒரு ஆணுக்கு. ஓகேங்களா, ஆணுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப என்ன செய்வான்? அவன் ஒரு 20 வருஷம் 60 வயசுல என்ன செய்வான்? அவன் நோய் வாய்ப்பட்டு அவன் இறந்து போயிடுவான். இந்த பொண்ணு வாழ்க்கைனா என்ன தெரியுதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? விதவை ஆயிரும். திருப்பி ஒரு மறுமணம் ஒரு விஷயமே நடக்காது. ஓகே, இதனால அந்த பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப நலிவடையுது. இதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கருத்துல கொண்டு 1856 இந்த வருஷம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வருஷத்துல விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் டல்ஹௌசி பிரபு. ஓகேங்களா, லார்ட் டல்ஹௌசி பிரபு. ஓகே சார், 1857 பெரும் கலகம் நடந்திருக்கும். கலகம் நடக்கும் பொழுது கானிங் பிரபு தானே சார் இருந்திருப்பாரு. கேனிங் பிரபு சொல்லுவோம், அவர் தானே சார் இருந்தாரு. அப்போ ஒரு வருஷம் தானே முன்னாடி அவரே தானே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கிடையாது. 1857 பிகினிங். ஓகேவா, அந்த டைம்ல தான் பார்த்தா லார்ட் கேனிங் பிரபுவே பதவியேற்று இருப்பாரு. 1856 இருந்தது எல்லாமே யாருன்னா டல்ஹௌசி பிரபு தான். அவருடைய எடுத்த ஏகப்பட்ட முடிவுகள் தான் 1857 கழகத்துக்கு வீத்திட்டது. ஓகே, கேனிங் பிரபு ஒண்ணுமே செய்யல, அவர் அப்பாவி தான். ஓகே, கடைசி அவர் மேல எல்லா பழியும் விழுந்துட்டு அவர் ஆட்சியில் இருக்கும் போது எவ்வளவு பெரிய கழகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அவ்வளவு பெரிய கெட்ட பெயர். ஆனா அவருக்கு முன்னாடி பிரபுக்களாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிட்டாங்க. செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய விளைவு, இவ்வளவு பெரிய கழகம் ஏற்பட்டது. விதவை மறுமண சட்டம், சதி ஒழிச்சு கட்டினாங்க. ஓகே, அதாவது திருமணம் பண்ணுவதற்கு வயதை நிர்ணயிச்சாங்க. ஓகேங்களா, ஏகப்பட்ட மதம் மாற்றம். ஓகேங்களா, இந்து மதம் முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்டினாக மத மாற்றம் ஏற்பட்டது. அதாவது மற்ற மக்களுடைய அவங்களுடைய மத உள்ளுணர்வுல பிரிட்டிஷ் தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 57 கழகமே ஏற்பட்டது. ஓகேங்களா, ரைட். கழகம் ஏற்படும் பொழுது தலைவராக இருந்தது கேனிங் பிரபு. ஓகேங்களா, ரைட். அடுத்த லார்ட் வெல்லேஸ்லி என்ன சார் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லேஸ்லி இருப்பார். ஓகேங்களா, துணைப்படை திட்டம். அடுத்து பாருங்க, முக்கியமானது. அதே 1857 கழகத்தை வச்சு திருப்பி ஒரு கொஸ்டின்ஸ் வருது. ஓகே பாருங்க, the events that led to the revolt 1857 beginning, அதாவது 1857 பெரும் புரட்சி வெடித்த இடம் என்ன? ஓகே, கரெக்டா அந்த எந்த இடத்துல அந்த பெரும் கழகம் ஸ்டார்ட் செய்யப்பட்டது? ஓகே, நமக்கு தெரியும் பெருங்கழகம் டெல்லியில் நடைபெற்றது, பிரைதியில் நடைபெற்றது, ஜான்சி என்ற பகுதியில் நடைபெற்றது. ஓகேங்களா, அப்புறம் கான்பூர்ல நடைபெற்றது. நார்த் இந்தியாவோட ஹோலிஸ்டிக்கா எல்லா பகுதியிலையும் கழகம் ஏற்பட்டது. ஆனால் அதோடைய ஸ்பார்க் பாயிண்ட், டச்சிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது, ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு நபரை நம்ம படிச்சிருப்போம். மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எந்த பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா பாரக்பூர். ஓகேங்களா, அந்த பகுதியில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, பாரக்பூர்ல தான் அவர் அந்த கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கழகத்தை ஸ்டார்ட் பண்ணவர் அப்படின்னா மங்கள் பாண்டே, மறக்கூடாது. ஓகே, மங்கள் பாண்டே. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ்ல நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தெந்த பகுதியில யார் யாரு பெரிய பெரிய அளவுக்கு கழகத்தில் ஈடுபட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான் பகதூர் ஷா 2 அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஓகே, இந்த மாதிரி யார் யாரு எந்தெந்த பகுதியில் கழகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் அதான் இங்க பாருங்க.
1857 புரட்சியின் தலைவர்களை பொறுத்துங்க. ஓகே, புரட்சி எங்க நடைபெற்ற இடம், அதோட தலைவர்கள் பாருங்க. டெல்லி எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி தான் மொத்த புரட்சியுடைய தலைமையகம். அப்ப அந்த இடத்துல யார் தலைவராக இருந்தாலும் அவர் தான் மொத்த புரட்சியுடைய தலைவர். அவர் தான் முகலாய மன்னர், கடைசி முகலாய மன்னர் என்று சொல்லக்கூடிய பகதூர் ஷா 2. எஸ், இரண்டாம் அப்படி சொல்லணும். 2. ஓகே, பகதூர் ஷா 2. ஓகே, இப்ப ஏக்கு 2. அடுத்து மத்திய இந்தியா, லக்னோ, கான்பூர். இது ஈஸியானது என்ன அப்படின்னா லக்னோ சொல்லுவாங்க. ஓகே, லக்கடிச்சா பெரிய மஹால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ லக்னோல பேகம் ஹசரத் மஹால் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கு 4. ஓகே, இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க. 2, 4 இந்த ரெண்டையும் தனித்தனியா தான் இருக்குது. ஓகேங்களா, ஆன்சர் பி அவர்தான். ஓகேங்களா, அப்ப மத்திய இந்தியாவில் யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி. ஓகேங்களா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விடுதலை போராட்டத்துல, அதாவது என்னதான் அவங்க தனிப்பட்ட காரணத்திற்காக போராடினாலும் ரிவோல்ட் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியாக இவங்க வந்து இருந்துகிட்டாங்க. ஓகே, ஜான்சி ராணி மத்திய இந்தியாவில். கான்பூர்ல வந்து நானா சாஹிப். ஓகேங்களா, நானா சாஹிப். ஓகே, நானா சாஹிப். ரைட், நெக்ஸ்ட். ரைட், அதே பாருங்க திருப்பி 4வது கொஸ்டின். அந்த 1857 கழகத்தை வைத்து ஒருத்தர் புக்கே எழுதியிருக்காரு. ஓகே, அவருடைய பிறந்தநாள் அன்றுதான் ரீசெண்டா வந்து நம்மளுடைய நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து திறக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கு பெரிய எதிர்ப்புகளும் இருந்தது, அதனால திறந்துட்டாங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர் அனதர் கிடையாது. ஓகே, இந்த ஆத்தர் இந்திய சுதந்திர போர் 1857 என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க, வி.டி. சவார்கர். ஓகேங்களா, வி.டி. சவார்கர் தான் இவருடைய பிறந்தநாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க. அது வந்து அவங்க பிஜேபியோட ஐடியாலஜியை திறந்தாங்க. அது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதை அப்போஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு அரசியல் தான். ஓகேங்களா, இனிவே திறந்து முடிச்சாச்சு, பெரிய கட்டிடம் கட்டியாச்சு. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1857க்கு முன்னாடி, ஓகே 1857க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806 ஒரு கழகம் ஏற்பட்டிருக்கும். முக்கியமான கழகம் வேலூர் கழகம். ஓகே, முப்படையுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் என்னது, வேலூர். எஸ், வேலூர். ஓகே, அப்ப அந்த வேலூர்ல நடைபெற்ற கழகம். ஓகே, இன்னைக்கு நான் இந்த பாயிண்டை சொல்றேன்னா அது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்க தெரியாது, ஆனா இந்த வீடியோ நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கட்டே வேலூர் கழகம் ஏற்பட்ட நாள். ஓகே, ஜூலை 10. வீடியோ உங்களுக்கு எப்பனாலும் அப்லோட் ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், அடுத்தவர் ஆகலாம். ஓகே, ஆனா 1806 ஜூலை 10 அன்று எடுக்கப்பட்டது. ஓகே, இந்த வேலூர் கழகம் வந்து நடைபெற்றது. ஓகே, அப்ப இன்னைக்கு பல பேசுறேன்னா இன்னைக்கு வந்து வேலூர் கழகம் நடைபெற்ற நாள். ஓகே, அதோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, நீங்க நான் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் தான், ஒரே டிராபிக். அப்படின்னு காலையில வந்து வேலூர் கோட்டை முன்பு பாத்தீங்கன்னா அந்த வேலூர் சிப்பாய் கழக நினைவு தூணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒரு நினைவஞ்சலி செலுத்துற மாதிரி, அது ஒரு நினைவு கூறும் வகையில ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பூ டெக்கரேஷன் பண்ணி தலைவர் வந்து மாலை தான் போட்டு பண்ணாங்க. ஓகே, அப்போ நம்ம எதிர்ச்சியா எடுக்கிறோம், ஆனா இன்னைக்கு அந்த டேவா அமைஞ்சிருச்சு. ஓகே, எனிவே ரைட். ஓகே, அப்போ இது ஏன் சொல்ல வரீங்க அப்படின்னா, அதாவது 1857 பெரிய கழகம் சொல்லிட்டு நம்ம பெருசா படிக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஒரு கழகம் ஏற்பட்டது. இந்த கழகம் தான் இந்த கழகத்திற்கு ஒரு முன்னோட்டம். ஓகேங்களா, இந்த கழகம் ரொம்ப முக்கியமானது, வேலூர் கழகம். ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து நம்மளோட ஐஎன்எம்ல ரொம்ப முக்கியமான நபர்களை இந்த சைடு முக்கியமான வழக்குகளோட சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி முக்கியமான நபர்கள் முக்கியமான வழக்குகளை சேர்த்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படி யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பகத்சிங் சொல்லாம, நம்மளுடைய என்ன சொல்ல, நம்மளுடைய பகத்சிங் சொல்லலாம். பகத்சிங் எந்த வழக்குல சார் கைதானாங்க, எந்த வழக்கு கைது, அவரை பற்றி பெரிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எந்த வழக்கு ஆக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், லாகூர் சதி வழக்கு. என்ன சார் அந்த வழக்கு, பகத்சிங்கோடைய குரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாலா லஜ்பதி ராய். ஓகே, 1929 லாலா லஜ்பதி ராயை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு போராட்டம், என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் எதிர்ப்பு போராட்டம் வந்து லாகூர்ல தலைமை தாங்கியவர் லாலா லஜ்பதி ராய். ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சைமன் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினால பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து தடியடி எடுத்து நடத்தி வந்து கலைச்சிருப்பாங்க. அதுல அடிக்கும் பொழுது லாலா லஜ்பதி ராயை அடிச்சு மண்டை உடஞ்சி அவர் இறந்து போயிருப்பார். ஓகே, இதை பழிவாங்கும் நோக்கத்துடன் என்ன பண்ணிருப்பாருன்னா பகத்சிங் அவர் அடிச்சு கொண்டவரை, ஓகேவா, யார லாலா லஜ்பதி ராய் அடிச்சு கொண்டவரை நம்ம வந்து என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேர் ஓகேங்களா சேர்ந்து வந்து அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு பாம்பு போட்டிருப்பாங்க.
கடைசி என்னாச்சுன்னா அவர் செத்துருக்க மாட்டாரு, இன்னொருத்தர் செத்துருப்பார். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்கு. ஓகேங்களா, அப்படி லாகூர் வச்சு ஒன்றும் பிளான் பண்ணாங்க, நடக்கல. இருந்தாலும் வேற ஒருத்தரை கொண்டு போய் அவங்க மாட்டிட்டாங்க, பகத்சிங் மாட்டிட்டு. இந்த வழக்குக்காக தான் பகத்சிங்கை மார்ச் 31, 1931 அன்று தூக்குற போட்டிருப்பாங்க. அன்றைய தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். பகத்சிங் தொடர்பானது லாகூர் சதி வழக்கு. அப்போ ஏக்கு 3 அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குப்பா, 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம வேற எதுவும் எலிமினேட் பண்ண முடியாது. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படி பண்ணா, வேற ஏதாவது ஃபேமஸான நபர் நான் புக்கு கொடுத்துருக்கிறது மட்டும் நான் மேட்ச் பண்ற பாருங்க. உத்தம் சிங் ஃபேமஸ் பர்சன், புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உத்தம் சிங். ஓகேங்களா, அவருடைய படத்தை காமிச்சிருப்பாங்க உத்தம் சிங். ஓகே, அது அப்படி தாடி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது ஒரு கம்பீரம் தெரியும். தலை பார்க்கிட்டு சிங் தான். ஓகே, தலை பார்க்க டர்பைன் கட்டியிருக்காரு. ஓகே, இவர் எதுக்கு சார் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடந்த கொடுமையான சம்பவங்களையும் மிக கொடுமையானது 1000க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து கொண்டிருப்பாங்க. ஓகேதா, 1919ஆம் ஆண்டு ஓகேங்களா ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்ற ஒரு முக்கியமான துயர சம்பவம் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேங்களா, ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேவா, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஹண்டர் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது வெறும் 379 பேர் மட்டும்தான் இறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, உண்மையிலே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போனாங்க அந்த படுகொலையில. ஓகே, அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் நமக்கு அதாவது சில வயசுலேயே படிச்சிருப்போம், 10th கொடுத்துருப்பாங்க, 12th கொடுத்துருப்பாங்க. படுகொலையை நிகழ்த்தியவர் மைக்கேல் ஓ டயர். ஓகே, அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவர். ஓகே, மைக்கேல் ஓ டயர். அப்போ ஏன் சார் இதான் சொல்றீங்க அப்படின்னா, இந்த சம்பவம்லாம் நடக்கும் பொழுது அந்த கிரவுண்டில் அவ்வளோ பேரை சுட்டு கொள்ளும் பொழுது அந்த சம்பவத்தை சின்ன குழந்தையாக இருந்து பார்த்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய உத்தம் சிங். சின்ன குழந்தையா இருந்து, சின்ன குழந்தை கை குழந்தை கிடையாதுப்பா, கை குழந்தை எப்படி பார்க்கணும் கிடையாது, ஒரு 8-9 வயசு பையனாக இருந்து அந்த சம்பவத்தை பார்த்தவர் தான் யாருன்னா இந்த உத்தம் சிங். சம்பவத்தை பார்த்தவருக்கு எவ்வளோ வழி இருக்கும், அம்மா குடும்பம் ஓகே சொந்தக்காரங்க எல்லாருமே கண்ணு முன்னாடி அப்படியே சுட்டு கொள்ளுறாங்க. ஓகே, அப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு நெஞ்சம் அப்படியே உருகி கண்டிப்பா ஓகே நம்ம தனி ஒருவன் படத்துல அவர் அரவிந்த் சார் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கையா எடுத்துக்கோங்க சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி ரன் பண்ணிட்டாருன்னா மைக்கேல் ஓ டயரை கொள்றதுதான் என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15 இயர்ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்க போயிட்டு இந்தியாவில் மைக்கேல் ஓ டயரை கொண்டு இருந்தா பரவாயில்ல, ரைட் இந்தியாவில் இருக்காங்க கொண்டாது, லண்டன்ல போயிட்டு பெரிய ஒரு கட்டிடத்துல வச்சு மைக்கேல் ஓ டயரை வந்து கொண்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இங்க இருந்து வர சின்ன பார்த்த சம்பவத்தை மனசுக்குள்ள அப்படியே பழி வாங்கும் எண்ணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க இருந்து பல மாதங்களாக ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி அங்க போனாலும் தெரியாது, அங்க போயிட்டு எப்படி ஆயுதம் கிடைச்சது தெரியாது, அங்க போயிட்டு கொண்டுட்டு அவர் கொண்டவங்க சும்மா விடுவாங்க, சும்மா விட அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உத்தம் சிங் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகேவா, சம்திங் ஒரு பிளேஸ்ல வந்து அவரை தூக்குல போட்டுருவாங்க. அப்போ உத்தம் சிங் மேட்ச் பண்ணா மைக்கேல் ஓ டயர் அவருடைய குறை. ஓகே, அப்ப சிக்கு 4. ஓகேதா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு 3 சிக்கு 4. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய சென். ஓகேங்களா, சூரிய சென் புக்ல மென்ஷன் 12th குள்ள மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டதான் 12th குள்ள மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சூரிய சென் பாத்தீங்கன்னா கக்கோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கக்கோரி கான்ஸ்பரன்சி கேஸ். சரி, சூரிய சென் அது கிடையாது, சிட்டகாங் ஆயுத சாலை தாக்கல். ஓகேங்களா, சிட்டகாங் ஆயுத சாலை தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய சென் என்ன பண்ணிருப்பாரு அப்படி பாத்தீங்கன்னா, சிட்டகாங் ஒரு பிளேஸ்ல வந்து ஆயுதங்களா இருக்கும், அதை வந்து தாக்கி அந்த ஆயுதங்களை திருடி இருப்பாரு. ஓகேங்களா, அப்போ டிக்கு வந்து 2 அப்படின்னு மேட்ச் பண்ணிட்டோம்னா 3 1 4 2. ஏன்னா வந்து சூரிய சென் வந்து சிட்டகாங் ஆயுத சாலை தாக்கல், டிக்கு வந்து 2. எஸ், ராம் பிரசாத் பிஸ்மில் வந்து கக்கோரி சதி வழக்கு, பகத்சிங் வந்து லாகூர் சதி வழக்கு, உத்தம் சிங் வந்து மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா, ரைட். பகத்சிங் அது பேர் என்ன, உத்தம் சிங் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். அடுத்து இந்த வசனங்கள்லாம் படிச்சு வச்சுக்கணும்பா. ஓகேவா, கேள்வி கேட்பாங்க, சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. வசனங்கள் இந்தியாவில் வந்து வசனங்களுக்கு நிறைய பேர் ஃபேமஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோ பேக் டு வேதாஸ். நம்ம கொஸ்டின் கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்றாங்க சார்? வேத காலத்துல தான் சார் ஜாதி வந்தது, வேத காலத்துல தான் சார் குழந்தை திருமணம் வந்தது, வேத காலத்துல தான் சார் விதவையோட மறுமணம் மறுக்கப்பட்டது, வேத காலத்துல தான் சார் பெண்களோட நிலைமை மோசமானது, எல்லாமே அப்பதானே சார் நடந்தது. ஏன் வேத காலத்தை நோக்கி திருப்பியும் போகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுவாமி தயானந்தா சரஸ்வதி சொல்றாரு அப்படின்னா, எஸ் நீங்க சொன்னதுதான் உண்மைதான். ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது வேத காலங்கள்ல 2 காலம் இருக்கு, முற்கால வேத காலம், பிற்கால வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா இருக்கு. ஓகேங்களா, அதுல பிற்கால வேத காலத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயம் இருக்கும். ஓகே, குழந்தை திருமணம், ஜாதிய முறை, பாகுபாடு, தீண்டாமை, அவர் பெண்களை படிக்க விடாம ஆக்குறது, சொத்துரிமை கிடையாது, எல்லா விஷயமும் பிற்கால வேத காலத்துல தான் இருக்கும். முற்கால வேத காலம் சமமான சமுதாயமா இருக்கும்.
ஓகே, ஜாதியே கிடையாது, வர்ணாசிஸ்டமே கிடையாது. ஓகேங்களா, பெண்களுக்கு குழந்தை திருமணம் கிடையாது, பெண்களுக்கு சமமான உரிமை எல்லாமே கொடுப்பாங்கப்பா. அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, முற்கால வேத காலத்தை நோக்கி திருப்பி சொல்லணும், அதுதான் உண்மையான இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார். சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய ஃபேமஸ் கொட்டேஷன். இது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி வேற நிறைய ஸ்லோகன் தான் இருக்கும்பா. ஓகே, உங்களுக்கு கூட ஃபேமஸ் தெரிஞ்சிருக்கும், டூ ஆர் டை. யாருடைய ஸ்லோகன்? நம்மளுடைய காந்தியோடைய ஸ்லோகன். ஓகே, டூ ஆர் டை. அதே மாதிரி பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். யாரு? நம்முடைய நேரு தலைமையில லாகூர் காங்கிரஸ் சேர்ந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். அப்புறம் பின்னாட்கள நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட். யாரு? நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் யார் யாருடைய ஸ்லோகன், அது யார் யார் கூறப்பட்ட ஸ்லோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ராஜாராம் மோகன் ராயை பற்றி தவறான கூற்றை, ஓகே, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க. ஓகே, ராஜாராம் மோகன் ராய் 1826 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம் என்பதை தோற்றுவித்தார். எஸ், கரெக்ட் தான், பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். தாமே ஒரு கிறிஸ்தவ குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். இப்படிதான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா சார்? மேபி இருந்திருந்தா பாப்பா. சரி, அப்ப அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கான் பாப்போம். ஓகேங்களா? சரி, ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் முதலாவது வார இதழான சம்பத் கௌமுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல தொடங்கினார். புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு. ஓகே, சம்பத் கௌமுதி அப்படின்னு சொல்லிட்டு வங்காள மொழியில முதலிய வார இதழ் தொடங்கினார். எஸ், கரெக்ட் தான். அடுத்து பிறகு ரொம்ப முக்கியமானது, அதாவது 1829 சதியை ஒழிச்சு கிட்டிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே வந்து ஏறி போயிட்டு ஃபிளைட்ல, சரி ஃபிளைட் கிடையாது, கப்பலில் ஏறி போயிட்டு என்ன பண்ண 1830 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போயிருப்பார். ஓகே, இங்கிலாந்து போயிட்டு பாரிஸ்டர் என்ற இடத்துல 1833 அவர் மறைந்தார். எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? மேபி நமக்கு இது புக்ல கொடுக்காதனாலும் மூணுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் அடிப்படையில் நீங்க ஆன்சர் போட்டினாலும் இதுதான் ஆன்சர் இருக்க முடியும். ஓகேங்களா? அது போக இந்த மாதிரி வார்த்தைகள் எங்குமே இடம்பெறவில்லை. ராஜாராம் மோகன் ராய் என்னதான் மதம் சீர்திருத்தம் அப்படி எவ்வளோ விஷயம் பேசியிருந்தாலும் கிறிஸ்தவ குலத்தை தத்தெடுத்தார், வளர்த்தார் அப்படிலாம் இது எங்கேயுமே ஒரு ஆதாரம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ராஜாராம் மோகன் ராய்க்கு இந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருப்பா? அவருக்குங்களா அந்த கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகே, சரி, பழைய எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் அந்த இயர்ல வந்து இங்கிலாந்துக்கு போகும்பொழுது அக்பர்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த டைம்ல முகலாய மன்னர் அக்பர் 2. ஓகேவா? அக்பர் 2 அவருக்கு வந்து பென்ஷன் வந்து பிரிட்டிஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பென்ஷன் வந்து பத்தல அவருக்கு. அதை கொடுத்தாலும் யாருக்கு தான் பத்தம். ஓகே, பத்தல. ஆனால் என்ன பண்ணாருன்னா, ராஜாராம் மோகன் ராய் எங்க போற பிரிட்டிஷ் தான் போறீங்க, ஓகேவா, எனக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் வந்து எனக்கு பத்தவே மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் உயர்த்தி தர சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போய் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவருக்கு சொல்லி அனுப்புறாரு. சொல்லி போறவர ராம் மோகன் ராய் வந்து சும்மா போறாரு, சொல்லி அனுப்ப சொல்ல முடியாதா? அதான் ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்னு ஒரு பட்டத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் 2 கொடுத்த பட்டம் தான் ராஜா. அந்த ராஜாங்கிற பட்டத்தோட அவர் போனாரு. ராஜா திருப்பி வரவே இல்லை, அங்கேயே இறந்து போயிட்டாரு. ஓகேங்களா? பட்டத்தை கொடுத்தது அக்பர் 2. எதுக்காக கொடுத்தாரு? அவருடைய ஓய்வூதி தொகையை அதிகப்படுத்துவதற்கு. அப்படி கதை மாதிரி படிச்சீங்கன்னா மறக்காது, அப்படி ஜாலியா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு சரி செய்யப்பட்ட ஆண்டு என்ன அப்படி கேட்கிறாங்க. என்ன சார், எதுக்கு சார் காந்தி இர்வின் ஒப்பந்தம்? ஓகேங்களா? காந்தியும் இர்வின் யார்? காந்தி நமக்கு தெரியும், நம்ம சுதந்திர போராட்ட வீரர். இர்வின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டைம்ல இருந்த ஒரு லார்டா இருப்பார், பிரபுவா இருந்திருப்பார். ஓகே, 2 பேரும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. எதுக்காக? வட்டமேசை மாநாட்டில் காங்கிரசின் பிரதிநிதியாக காங்கிரஸ் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை. 2வது வட்டமேசை மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை போடுறாங்க. அது இர்வினுடைய பேச்சு தான். ஓகேங்களா? காந்தி ஓகே சொல்லிட்டு காந்தி ஜெயிலில் தான் இருப்பாரு. ஓகே, மார்ச் 5 டேட்டோட முக்கியம், ஒரு சிலது டேட்டோட படிக்கணும். மார்ச் 5 சௌரி சௌரா, பிப்ரவரி 5 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். அது அசஸ்டன் ரீசன் பாருங்க, அருமையான கொஸ்டின் பா. ஓகே, பாருங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கணும். ஒரு கொஸ்டின் கேட்டாதான் உங்களுக்கு மைண்ட் வந்து வேலை செய்யும், மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. 1937 இருந்து 1947 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். அதை பாருங்க, 37 இருந்து 47 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். முஸ்லீம் லீகும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது, ஆதரவை கிடையாது ஆதரவை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 100% கரெக்டுப்பா. இந்த பாகிஸ்தான் டிமாண்டே எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த 35க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. தீவிரமா இருக்கும். ஓகேவா? முஸ்லீம் லீக்னா, அதாவது முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டதோடைய நோக்கம் வேற, அது முடிஞ்சதோட நோக்கம் வேற. முகமது அலி ஜின்னாலும் அவ்வளவு நல்லவரா இருந்தாருப்பா, அவரு கூடயே இருந்தாரு. ஓகேவா? இந்தியாவுக்கு விடுதலை தான்,
பிரிட்டிஷ் போகணும், இந்தியாவில் 2 ஆளாக பிரிக்கக்கூடாது, இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்தார். ஆனால் அவரையே நம்ம பயப்படுறதையே மாற்றி போட்டாங்க. ஓகே, ஒரு தடவை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து காங்கிரஸ் வச்சு விட்டு வெளியே போயிட்டு இங்கிலாந்து போவார். இங்கிலாந்து போயிட்டு திருப்பி அந்த மனுஷன் வரும்பொழுது வெறும் வகுப்புவாதி வெறும் முஸ்லீம் தான். முஸ்லீம்காக மட்டும் தனிநாடு கோரிக்கை, முஸ்லீம்கள் என்ன வேணும் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்படி பேச மாட்டார். அதுக்கப்புறம் பேசுறாரு. ஓகே, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஓகே ரைட், எனிவே புரிஞ்சு போயாச்சு, முடிஞ்சது. ஆனால் இந்த டைம்ல வந்து அதிகமான அந்த என்ன இருக்கும்னா அப்படி அந்த டிமாண்ட் இருந்தது அதிகமாக. ரைட், அடுத்து நவீன பாகிஸ்தானில் அரசியல் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்து இருந்தன. எஸ், உண்மைதான். நவீன பாகிஸ்தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த ஏரியாக்கள்ல அரசியல் ரீதியாகவும் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. ஓகே, அவங்க எல்லா மக்களும் ஒற்றுமையா இருந்தாங்க. அதே மாதிரி மத கருத்துக்களும் அவங்க ஒன்றிணைந்து வைக்க வச்சிருந்தது. முஸ்லீம்கள் ஒரு அடையாளம் வந்து அவங்க ஒன்றிணைக்க வச்சிருந்தது. இல்லைன்னா அடையாளம் வேற எதுவுமே இருந்திருக்காது. ஓகே, இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், அதுக்குரிய விளக்கமும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து தியோசோபிக்கல் சொசைட்டி. அதாவது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சி இயக்கங்கள் எத்தனையோ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்டது, இந்தியர்களால் தொடங்கப்பட்டது இருக்கும். ஒரு சிலது வெளிநாட்டுக்காரங்களாக தொடங்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் யங் பெங்கால் மூவ்மெண்ட், இத வங்காள இயக்கம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. HV டெரோஷியோ அப்படின்னு நடத்திருப்பாரு. ஓகேவா, அவர்களுக்கும் அதே மாதிரி இது பிளவாட்ஸ்கி அப்படி ஒரு நபரால தியோசோபிக்கல் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நியூயார்க் பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியோசோபிக்கல் சொசைட்டி. நெக்ஸ்ட், the idea of Pakistan was propounded by, ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் வந்து முன்மொழிந்தா? ஓகே, நல்லா தேடி பாருங்க, 10th கூட எங்கேயுமே இருக்காது. 12th புக்கில் இடம்பெற்றோம். புக்கில் இருந்து தான் அந்த கேள்வி. புக்கை விட்டு வெளியே போகிறப்பா 12th புக்கு 12th படிக்கக்கூடாது அவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓகே, 12th சிலபஸ் இருக்குது. போன தடவை கேட்டுக்கலாம் 10th கூட, ஆனால் இப்போ திருப்பி கேட்கலாம். ஓகே, அப்போ தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய முகமது இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்து அதை முன்மொழிந்திருப்பார். ஓகே, இந்த முகமது இக்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட், which round table conference was participated by காந்தி? நம்ம இப்பதான் சொன்னோம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்பட்டதோடைய நோக்கமே இவங்க என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய சார்பாக காந்தி வந்து இந்த ரவுண்ட் டேபிள் வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நோக்கம். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. வட்டமேசை மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 1930, 31, 32 3 தடவை நடக்கும். அது 2வது வட்டமேசை மாநாடு தான் காந்தி தலையிடுவார் 2ஆம் மாநாட்டில். ஆனால் காந்தியை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்றாருன்னா காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரியே அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஓகேவா, அப்புறம் வந்து அதெல்லாம் காந்தி கண்டுட மாட்டாரு. காந்தி நினைச்ச விஷயங்கள் அங்கே உடன்பாடு ஏற்படவில்லை. இந்தியாவுக்கு ஸ்வராஜ் இந்த மாதிரி எந்த விஷயமும் உடன்பாடு ஏற்படலை. அதனால வந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகே, 3வது சொன்னது கலந்துட மாட்டார். அடுத்து திருப்பி அதே ரிப்பீட் இருக்குது. ஆனால் இங்கே டேட் கேட்குற இயர் மட்டும் எடுத்துருக்காங்க. 1931 தான். சாரி ஃபார் ரிப்பீட்டிங். ஓகேங்களா, கோச்சிக்கிடாதீங்க. ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆனாலும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா, ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டு போட்டாங்க நம்ம ஊருக்கு பிரிட்டிஷ்காரங்க. ஓகே, அதனாலதான் பகத்சிங் கோவப்பட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க கொலைவதற்காக லாகூர் சதி வழக்க முன்னெடுத்திருப்பாங்க. ஓகே, யார் அந்த ஆள்? நம்மளுடைய லாலா லஜ்பதி ராய். எஸ், லாலா லஜ்பதி ராய். ஓகே, லாகூர்ல என்ன போராட்டம்? சைமன் கமிஷன் போராட்டம். சைமன் கமிஷன் 1928 அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கும். மொத்தம் 7 பேர் கொண்ட குழு. 7 பேரும் பிரிட்டிஷ்காரங்க, எவனுமே இந்தியன் கிடையாது. அதனாலதான் கோவம் நமக்கு. ஓகேவா, இந்தியாவுக்காக கான்ஸ்டிடியூஷனுக்காக கொண்டு வரப்பட்டது, இந்தியர்களே இல்லையா, அதனால கோவப்பட்டோம், சண்டை போட்டோம், பிரச்சனையாகி போச்சு, செத்து போயிட்டார். ஓகே, அடுத்து சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம், ரொம்ப முக்கியமான இயக்கம். ஓகே, சையது அகமது கான், அதாவது இந்துக்கள்ல மறுமலர்ச்சி இயக்கம் நடைபெறுவது சாதாரணம் தான். ஓகே, நடைபெறும். நம்ம இந்துக்கள் நிறைய வந்து எதிரான கருத்து இருந்தது, நடத்தினாங்க. ஓகேங்களா, ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களையும் முற்போக்கான கருத்து இருந்தது, முஸ்லிம்களுக்கு நிறைய இயக்கம் நடைபெற்றது. ஓகே, அது ஒரு முக்கியமான இயக்கம் தான் அதிகார் இயக்கம். ஓகேங்களா, அந்த இயக்கம் யாருடைய தலைமையில் தொடங்கப்பட்ட இயக்கம்? ஓகே, சையத் அகமது கான தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த அதிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. விச் இயர் இல்பர்ட் பில் பேசியிருப்போம் ஒரு நாள் கூட.
எல்பர்ட் மசோதா 1883 ஆண்டு. இந்தியர்களுடைய வழக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்கள் தொடர்பான வழக்கை இந்தியர்களே வாதாடலாம், இந்திய நீதிபதிகளை என்ன பண்ணலாம், அதுக்கு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட மசோதா தான் பாருங்க ஆக்ட்னு சொல்றது, மசோதா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, சட்டம் ஆகலை. பிரிட்டிஷ்காரங்க விடுவாங்களா சட்டம் ஆகிறதுக்கு? விட மாட்டாங்க. அடுத்து ரிவோல்ட். சரி, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா, அதாவது கால வரிசைப்படுத்தணும். நாலு பாருங்க, மங்கள் பாண்டே கழகம், ஜான்சி ராணி தோல்வி, மீரட்டின் கழகம். நான் இந்தியா மேப்ல போட்டு, வேலூர் கழகம் வேற இருக்குது. ஓகேங்களா, இந்தியா மேப்ல போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, பாருங்க இந்தியா மேப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கதான் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. கழகம் ஃபர்ஸ்ட் எங்க ஏற்பட்டதுன்னு சொன்னேன், பாரக்பூர்ல ஏற்பட்டது. பாரக்பூர் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இருக்கு. மங்கள் பாண்டே கழகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே படை அப்படியே எங்க வருது? மீரட் வருது. அதுக்கப்புறம் தான் டெல்லி கோட்டையை முற்றுகிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து ஜான்சி ராணி தோல்வி. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், டெல்லி கோட்டை வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க சுதாரிச்சு, பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே வந்து இந்தியர்களை தோற்கடிச்சிடுவாங்க. ஓகே, அதான் அப்புறம் தான் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், 1857 கழகத்துக்கு முன்னோடியே நம்ம ஊர்ல நடந்த வேலூர் கழகம் இன்னைக்கு டேட் நடந்திருக்கு. ஓகே, அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வருது யாருச்சுமோ ஃபர்ஸ்ட். அடுத்து நான் என்ன சொன்னேன், இந்த மூணுல மீரட் கழகம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது கிடையாது. பாரக்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி தான் மீரட்டுக்கே போறாங்க. ஓகே, அப்ப மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே கழகம் ரெண்டாவது, அங்க ஸ்டார்ட் பண்ணி மீரட்டுக்கு வராங்க மூணாவது. எல்லாம் நடந்து கான்பூர்ல நானா சாஹிப், லக்னோல பேகம் அசத் பகாரு, டெல்லியில பகதூர் ஷா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி, எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டு வெற்றி அடைகிற மாதிரி போகும்போது நம்ம ஊரா நம்ம பிரிட்டிஷ் என்ட்ரி வருது. ஆரம்பரம் அடிச்சு போட்டு எல்லா கழகத்தையும் ஒடுக்கி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார எல்லாரும் உட்கார வச்சு பாதி பேரை கொண்டு பாதி பேரை ஓட விட்டாங்க. அவ்வளவுதான், காட்டுக்குள்ள நானா சாஹிப் தான் காட்டுக்கு ஓடிட்டு போய் தாதியா தோப்பு நானா சாஹிப் தான். ஓகேங்களா, என்ன ஆச்சுனே தெரியாது. பகதூர் ஷாவெல்லாம் தூக்கி கொண்டு ரங்கூன்ல போட்டுருப்பாங்க. வயசான காலத்துல நீ வந்து என்னது பெரிய கழகத்துக்கே ஹெட்டா இருக்கியா அப்படின்னு தூக்கி போட்டு ரங்கூன்ல போய் ஜெயில அடிச்சிருவாங்க. அவங்க பசங்க ஐயப்பா ஒண்ணு மிஞ்சி பண்ணி அவனை தூக்கி தூக்குற போட்டிருப்பாங்க. ஓகே, இவ்வளவு சமரம் நடக்கும். ஜான்சியும் தோற்கடிச்சிருப்பாங்க. கடைசி நடக்கக்கூடிய விஷயங்கள் கழகத்தோட எண்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போ 2, அடுத்து 1, அடுத்து 4, அடுத்து 3. 2, 1, 4, 3. ஓகே, இந்த கால வரிசைப்படுத்தி நல்லா பார்த்துக்கணும். எஸ், அடுத்த நல்ல மூவ்மெண்ட், காந்தியால் துவங்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஓகே, எந்த போராட்டத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது, சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மூமெண்ட்ல இந்த சம்புரான் சத்தியரகா, இந்த போராட்டத்துல எங்கேயாவது விவசாயிகளுக்கு நடத்தப்பட்ட போராட்டம். நம்ம அதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இது கிடையாது. ஓகே, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா இந்தியா விட்டு வெள்ளையனே வெளியேறு தான் சொன்னோம், படிக்க கூடாதுன்னு சொன்னோமா? சொல்லல, கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காந்தி நடத்துற மூவ்மெண்ட் 1920 ஒத்துழையாமை இயக்கம். எஸ், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, அதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மகாத்மா காந்திஜியால கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான போராட்டம். ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி நம்முடைய நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, ஃபேமஸ் கொட்டேஷன். ஓகேவா, இந்த கொட்டேஷன் நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்தின் பொழுது வந்து இந்த பாடலை வந்து படிச்சிருப்பார்? காந்தியவாதி தான், காந்திய கவிஞர் தான். என்ன போராட்டத்தை படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டத்தை படிச்சிருப்பார். ஓகே, முக்கியமான ஒரு பாடல். லாஸ்ட் எஸ், கட்சியுடைய மேட்ச் தான் ஃபாலோ பார்க்கிறோம். சுதந்திர உழைப்பாளர் கட்சி, பாரதிய ஜனசங்கம், சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகே, சுதந்திரா கட்சி ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் உருவாக்கி இருப்பாரு, சி ராஜகோபாலாச்சாரி உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா, அப்போ அதை மேட்ச் பண்ணினாலே C-க்கு 1 2 ஆப்ஷன்ல வருது. ஓகேங்களா, அடுத்து இந்த பாரதிய ஜனசங்கம், ஒரு பாரதிய ஜனசங்கம் அதுக்கு முன்னாடி பேரு. ஓகேங்களா, ஜனசங்கம் அப்படி சொல்லுவாங்க. தீன் தயாள் உபாத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. B-க்கு வந்து 4. ஓகேங்களா, ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு C-க்கு 1, B-க்கு 4. ஓகே, அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் தான் வருது. எஸ், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய A.K. கோபாலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் சுதந்திர உழைப்பாளர் கட்சியை துவங்கியவர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கப்பட்டது. எஸ், நம்ம கொஸ்டின்ல நம்ம 20 கேள்விகள் நச்சுன்னு பார்த்துருக்கோம், நிறைய கதைகளோட பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேங்களா, குவாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கலாம் பார்க்குறேன். உங்களுக்கு கடைசி இறுதிக்கட்டமான எபிசோட கூட இருக்கலாம். அதனால வந்து நம்ம ஹோலிஸ்டிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம். அதை அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ சொல்லலாம். தேங்க்யூ.